பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தின் குற்றவாளியான திருநாவுக்கரசை 4 நாட்கள் வைத்திருக்க சிபிசிஐடி போலீசாருக்கு கோர்ட்டானது அனுமதி கொடுத்திருக்கிறது. 4 நாட்கள் தீவிர விசாரணை அவர்கள் மேற்கொள்ளலாம். முன்னதாக தங்களுக்கு திருநாவுக்கரசை வைத்து 4 நாட்கள் தீவிர விசாரணை செய்ய தங்களுடைய கஸ்டடிக்கு கொடுக்குமாறு சிபிசிஐடி போலீசார் கேட்டுக்கொண்டனர். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அவர்களுக்கு 4 நாட்கள் திருநாவுக்கரசை வைத்து விசாரிக்க அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இது காணொளி காட்சி மூலம் நடந்ததை சிலர் ஆட்சேபிக்க அது சரியான ஒன்றுதான் என்று சொல்லி நீதிபதிகள் இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இதுவரை இந்த 4 குற்றமும் இவர்கள் சார்ந்த அரசியல்வாதிகளின் குற்றம் மட்டுமே வெளிவந்திருக்கிறது. இதை பற்றிய காணொளிகள் தான் பெரிதாக வந்திருக்கின்றன. ஆனால் இவர்களுக்கு உதவிய பெண்கள் பற்றிய எந்த குறிப்புகளும் இதுவரை எங்கும் வெளியில் வரவில்லை. இந்த சம்பவத்தில் புகார் கொடுத்திருப்பது ஒரே ஒரு பெண் மட்டுமே. அந்த பெண்ணும் இன்னொரு தோழியின் மூலமாகத்தான் இவர்கள் பழக்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர்கள் வீடியோ எடுத்து பாதிக்கப்பட்டு அடுத்த பெண்களை எண்களை கொடுத்த அல்லது அறிமுகப்படுத்திய பெண்கள் யார் யார் என்று இந்த விசாரணையில் தெரிய வரலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த பெண்களில் யார் தங்களுடைய முழு விருப்பமாக அடுத்த பெண்களை எண்களை கொடுத்தார்கள் என்பதும் பிறர் சூழலின் காரணமாக இவர்களுடைய பிளாக்மெயிலுக்கு அஞ்சி பெண்களின் நம்பர்களை கொடுத்தவர்கள் யார் என்றும் இதில் தெரிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. உண்மையில் இந்த சம்பவத்தில் இதுவரை எந்த பெண்களுக்குமான பங்கும் இருப்பதாக தெரியாத மாதிரி தான் நடந்திருக்கிறது. இதில் உண்மையாக ஏதேனும் ஒரு பெண் இவர்களுக்கு முழுமையாக மயங்கி பிற பெண்களை எண்களை கொடுத்திருக்கிறாரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் இன்று இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எந்தெந்த பெண்கள் பிறருடைய எண்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தால் மட்டுமே இந்த நெட்வொர்க் எவ்வளவு தூரம் பெரிதாக விரிந்திருக்கிறது, எந்தெந்த எண்ணங்களில் காரணங்கள் கொண்டு பெண்களை மயக்கியிருக்கிறார்கள், இதனுடைய முழு விஸ்தாரம் என்ன, எங்கு எந்த அளவிற்கு இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிய வேண்டும் என்றால் அந்த பெண்களை பற்றிய முழு விவரங்களும் தெரிய வேண்டிய சூழல் இருக்கிறது. இதை வெளியில் காட்டாவிட்டாலும் வெளியில் சொல்லாவிட்டாலும் இவர்களுக்கு மனமோந்து உதவிய பெண்களை இந்த சமூகத்தின் முன் முகத்திரையை கிழிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இனி ஒரு பெண் இதை போல இவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை உண்மை. இதிலிருந்து பிளாக்மெயில் செய்யப்பட்ட பெண்களை விலக்கிவிடலாம். மற்றபடி ஏதேனும் ஒரு பெண் இவர்களுக்கு முழுமையாக உதவி இருந்தால் அவர்களையும் இந்த வழக்கில் கொண்டு வருவது சரியான ஒரு தீர்வாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். நன்றி.